அர்த்தம் வராமல் இருக்கும். செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு தூக்கி ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்க. ஐஸ் பெட்டியில் வைக்கவும் അപ്പോൾ ഞാൻ சொன்னேன் எனக்கு என் பிள்ளை தான் വേണം. വർഷങ്ങളോളം കാത്തിരുന്ന് ഒരുപാട് പ്രാർത്ഥനകൾക്കും നേർച്ചകൾക്കും ശേഷം ജനിച്ച കുഞ്ഞ് പ്രസവിച്ചയുടൻ മരിച്ചെന്ന് പറഞ്ഞാൽ സഹിക്കാനാകുമോ? അങ്ങനെയൊരു വാർത്തയാണ് തമിഴ്നാട് പുതുക്കൊട്ടായി മാവട്ടം സ്വദേശി സത്യവേലും ഭാര്യയും ലേബർ റൂമിൽ നിന്നും കേട്ടത്. ഒന്ന് കാണാൻ പോലും സാധിക്കാതെ തണുത്തു മരവിച്ച ഐസ് പെട്ടിയിലേക്ക് മാറ്റിയ കുഞ്ഞിനെ അങ്ങനെ വിട്ടുകൊടുക്കാൻ സത്യവേൽ തയ്യാറായിരുന്നില്ല. തൻ്റെ ഇഷ്ടദൈവമായ അയ്യപ്പൻ കൈവിടില്ലെന്ന് ഉറപ്പായിരുന്ന സത്യവേൽ ഡോക്ടറോട് ഒന്നുകൂടി പരിശോധിച്ചുകൂടെ എന്ന് ചോദിച്ചു. അതനുസരിച്ച് പരിശോധിച്ച ഡോക്ടറും ഞെട്ടി. കുഞ്ഞിന് ജീവനുണ്ട്. പക്ഷേ സംസാരിക്കാനും കേൾക്കാനുമുള്ള കഴിവില്ലാതെയാണ് കുഞ്ഞിനെ ദൈവം സത്യവേലിന് നൽകിയത്. അവന് പാണ്ഡ്യൻ എന്ന് പേരിട്ടു. അന്നു മുതൽ എല്ലാ വർഷവും കുഞ്ഞിനെ തൻ്റെ ഉന്തുവണ്ടിയിൽ വെച്ച് കാൽനടയായി സഞ്ചരിച്ച് ശബരിമലയിലേക്ക് പോകും. എവിടുന്നാ വരുന്നേ? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கட்டுமாவடியிலேருந்து வரேன். கடற்கரை ஏரியா. எத்தனை ദിവസമായി இறங்கிட்ட? 22 நாள் ஆகுது. பிறந்த 7ஆம் நாள் அவங்க அம்மா இறந்ததும் அதோட இவனுக்கு புதுக்கோட்டை பெரிய ஆஸ்பத்திரியில், தனியார் கிடையாது, பெரிய ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இவங்ககிட்ட பார்த்தோம். பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்தது பிரசவம். அப்போ இவங்க அம்மா வந்து பிறந்த 7ஆம் நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு பிறகு இவனுக்கு வந்து எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்லி புள்ள செத்து போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி ஐஸ் பெட்டியில் வச்சுட்டாங்க. ஐஸ் பெட்டியில் வைக்கவும் அப்போ நான் சொன்னேன் எனக்கு என் பிள்ளை தான் வேணும், எனக்கு உயிர் கொடுக்க எங்கள் ஐயப்பன் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துலேயே அவனுக்கு மாலையை போட்டு கொண்டாந்து பம்பா கரையில் வச்சுருந்தேன். 1 வருஷமாக என் பிள்ளைக்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷமாகவும் பார்த்துட்டேன், பேச்சுவார்த்தை கிடையாது. எந்த ஆகாரமும் அவனுக்கு இறங்குறாப்புல தெரியல. அதோட பகவான் மேலேயே பாரத்தை போட்டு பம்பகரையிலேயே தான் அவனுக்கு, அதுலேருந்து தான் பம்பாவில் அவனுக்கு பேச்சுவார்த்தை வந்ததும் அவனோட சுய இதுவும் வந்தது அந்த ஐயப்பன் தான் கொடுத்தது. അങ്ങനെ പോയി വരുന്നതിനിടയിൽ 8ആം വയസ്സിൽ അവൻ സംസാരിച്ചു തുടങ്ങി. ഇപ്പോൾ പാണ്ഡ്യന് 14 വയസ്സായി. മരിക്കുവോളം മകനെയും കൂട്ടി എല്ലാ വർഷവും ഇങ്ങനെ നടന്ന് ശബരിമലയിൽ എത്തുമെന്നാണ് സത്യവേൽ പറയുന്നത്. வேறு யாரும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. நாங்கள் வந்து இன்றைக்கும் வீடு வாசல் இல்லாமல் இந்த வண்டி தான் எனக்கு வீடு, இந்த வண்டி தான் வாசல். இன்றைக்கும் கூலி வேலை தான் நான் பார்த்து சம்பாதிச்சு ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு அந்த தெய்வத்துக்கும் இது செஞ்சுக்கிட்டு நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட வாழ்க்கையே. இதுதான். இவன் ஆயுசு முழுக்கும் வருவான். அவனோட ஆயுசு இருக்க வரைக்கும் அவன் யாத்திரை பண்ணுவான். ஆனால் இந்த யாத்திரை இப்போ நான் செய்கிற யாத்திரை என் ஆயுசு இருக்க வரைக்கும் நிரந்தரமாக அதை முடிக்கணும். அது ஒன்று போதும் எனக்கு. ஐயப்பனுக்கு வேண்டிக்கிறது அது ஒன்று தான். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். இப்போ நீ சொல்லு, இப்போ பேசு. பாண்டி வீடு ஆடவர்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கியான்னு கேட்குறாங்க. 8ஆவது வரைக்கும் தான் படிப்பு, அதோட படிப்பு இல்லை. அந்த இது மன ஏக்கங்கள், தாய் இல்லாத ஏக்கங்கள். ഉന്തുവണ്ടിയിൽ ഇവർക്ക് കൂട്ടായി ഒരു നായ്ക്കുട്ടിയെയും ഒപ്പം കൂട്ടിയിട്ടുണ്ട്. നായ്ക്കുട്ടി കിടക്കുന്ന ഭാഗത്ത് പാണ്ഡ്യനും കിടക്കാനുള്ള സൗകര്യം വണ്ടിയിൽ ഒരുക്കിയിട്ടുണ്ട്. இது 3வது வருஷம் அவனுக்கு. கை கொடுக்குடா, கை கொடுக்கு, கை கொடுக்கு. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. பால், பிஸ்கட், நம்ம சோறு, சைவ சாப்பாடு தான் அதுக்கும். കഴിക്കാനുള്ള ആഹാരം, വസ്ത്രം എല്ലാം ഇതിൽ സൂക്ഷിക്കും. ദിവസം 30 കിലോമീറ്റർ സഞ്ചരിച്ച് വിശ്രമിച്ചാണ് യാത്ര. വീട്ടിൽ നിന്നും 758 കിലോമീറ്റർ സഞ്ചരിച്ചാണ് ഇവർ ശബരിമലയിലെത്തുന്നത്. அந்த ஐயப்பன் தான் எங்களுக்கு பெண்ணு. இந்த ഒരുപാട് പോയില്ല.
இங்கேருந்து நம்மளுக்கு மொத்தம் 785 கிலோமீட்ரு. 785 கிலோமீட்ரு நம்ம சபரிமலையிலேருந்து நாடு வரைக்கும். அந்த 75 கிலோமீட்ரு எனக்கு தெம்பு கொடுக்கறது அந்த ஐயப்பன் தான். எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல் நல்லபடியாக. என்ன இடையில வந்து இந்த அதிகாரிங்க, போலீஸ் அதிகாரிங்க தான் எனக்கு பயம். வேறு எந்த பயமும் கிடையாது. டிராஃபிக்கு இடைஞ்சல் இதாக இருக்கா, அதில் வந்து நிப்பாட்டி போட்டுடுறாங்க. ஆமாம், இடையில வந்து இந்த மழை தண்ணியில் இதாகிடுறேன். இப்போ ஒரு வாரமாக இதில் நம்ம ராஜபாளையத்தில் மழைனா சரியான மழை. அங்கேயே கடத்தெருவுலேயே நின்றுட்டேன். ஆல்ட்டு அங்கேயே போட்டுட்டேன். பேசாமல் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஆல்ட்டு பண்ணி அங்கேயே இருந்தோம். அவங்க தான் ஒரு வாரமாக எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே செஞ்சது. சாமி இருங்க சாமி, பேசாமல் மழை விட்டு போங்க சாமி, யாத்திரை பண்ணுங்க சாமின்னு சொல்லிட்டாங்க.